மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடுகட்ட ஏழை எளிய நடுத்தர மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை உயர்த்தியது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது அல்ல. இதனை திரும்ப பெறுவதோடு வரும் காலங்களில் இதுபோன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுக்குள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு செப்டம்பர் முதல் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியது போல 1 குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என சட்டசபையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. உச்சநீதிமன்றம் விதித்த ஜாமீன் நிபந்தனைகளை மீறவில்லை, எந்த சாட்சிகளையும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யவில்லை, ஜாமீனை திரும்ப பெற கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் விசாரணைக்கு உகந்தது அல்ல என உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரமாண பத்திரம் தாக்கல். அவதூறு வழக்கில் 6 ஆதாரங்களை சீமானிடம் ஒப்படைக்க திருச்சி நீதிமன்றம் உத்தரவு. டிஐஜி வருண்குமார் தரப்பில் தாக்கல் செய்த ஆதாரங்களை தங்களுக்கு தர வேண்டும் என சீமான் தரப்பு கோரிக்கை. 6 ஆதாரங்களை சீமானுக்கு வழங்கவும், பெற்ற பிறகு சீமான் கையெழுத்திட்டுவிட்டு செல்லவும் நீதிமன்றம் அறிவுரை. டாஸ்மாக் வழக்கில் உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தியதாக தமிழக அரசுக்கு நீதிபதிகள் கண்டனம். வழக்கு விசாரணைக்கு வந்தபோதே உச்சநீதிமன்றம் செல்வதாக கூறியிருந்தால் பட்டியலிட்டிருக்க மாட்டோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படாவிட்டால் வாதங்களை முன்வைக்க நீதிபதிகள் உத்தரவு. இதையடுத்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இடி நடத்திய சோதனைக்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெற முடிவு செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். தமிழக அரசு அனுப்பிய 10 மசோதாக்களும் ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. அரசமைப்பு பிரிவு 142 படி சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தது உச்சநீதிமன்றம். அதேபோல 30 முதல் 90 நாட்களுக்குள் அனைத்து மசோதாக்கள் மீதான ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மாநில பல்கலைக்கழகங்களுக்கு மாநில அரசே துணை வேந்தர்களை நியமிக்கலாம். மாநில அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பதவியில் இருந்து ஆளுநர் விடுவிப்பு. துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கும் மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது என்று தமிழக அரசு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் வில்சன் விளக்கம். ஆளுநர் விவகாரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தமிழக அரசு பெற்றுள்ளது. தமிழக அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாடு மட்டுமன்றி மற்ற மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றியாகும். மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சியை நிலைநாட்ட தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு 4 ஆண்டுகளை கடந்தும் எதுவும் செய்யவில்லை. தேர்தல் வெற்றிக்காக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து பின்னர் மக்களின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் ஏமாற்றி வருகிறது. இந்த போக்கை திமுக அரசு எப்போது நிறுத்தும் என தவேக தலைவர் விஜய் கேள்வி. அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்ந்துவிட்ட நிலையில் மக்களுக்கு பொருளாதார சுமையை ஏற்றும் வகையில் சமையல் எரிவாயு விலையை மத்திய பாஜக அரசு அதிரடியாக உயர்த்தியிருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என தவேக தலைவர் விஜய் கண்டித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே போதையில் 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற 27 வயது வாலிபர் கைது. தப்பி ஓட முயன்ற போது வழிக்கு விழுந்ததாக அவருக்கு கை காலில் மாவுக்கட்டு. பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றுள்ள நிலையில் அவரை தொடர்ந்து பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் டெல்லி செல்ல உள்ளார். கேஸ் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டதை திரும்ப பெறுமாறு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுத உள்ளோம். சர்வதேச சந்தையில் 60% மேல் கேஸ் விலை ஏற்றம் செய்யப்பட்டதால் இந்த விலையேற்றம் நிகழ்ந்துள்ளது. அதோடு ஒப்பிடுகையில் இந்த விலையேற்றம் மிக மிக குறைவானதே. இருப்பினும் விலையை குறைக்க வலியுறுத்துவோம் என தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். கேஸ் விலை ஏற்றம் குறித்து விஜய் வெளியிட்ட அறிக்கையில் விஞ்ஞானபூர்வமாக ஏதாவது இருக்கிறதா? டினாமினேஷன்ஸ் மூலம் கருப்பு பணத்தை பிரதமர் ஒழித்தாரே, அப்படி திரைத்துறையில் பிளாக் டிக்கெட் ஒழிக்கப்பட்டதா? அதை நீங்கள் கட்டுப்படுத்தினீர்களா என்று தவேக தலைவர் விஜய்க்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார்.
கடலூர் பண்ருட்டி அருகே வீட்டில் பதுக்கப்பட்ட 1200 கிலோ அரிசி, 170 கிலோ துவரம்பருப்பு உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் பறிமுதல். ரேஷன் பொருட்களை முறைகேடாக வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்ததாக எழுந்த புகாரில் அரிசி, துவரம்பருப்பு, மண்ணெண்ணெய் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை. சட்டசபைக்கு அதிமுகவினர் காவி உடையில் வராமல் கருப்பு உடையில் வந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் வஞ்ச புகழ்ச்சி. இன்னும் 9 மாதங்கள் தான் திமுகவின் ஆட்சிக்கான காலம் என்பதால் அகம்பாவத்தில் ஆடுகிறார்கள். காவி உடை அணிந்து வரவில்லை என்று எங்களை விமர்சிக்கிறார். அவருக்கு பேச தகுதி உள்ளதா? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பிரதமருக்கு கருப்பு பலூன், ஆளும் கட்சி என்றால் வெள்ளை குடை வேந்தர் தான் தமிழக முதல்வர் என முதல்வர் ஸ்டாலினை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் ஏப்ரல் 11, 12, 13 ஆகிய 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படும் என சட்டசபையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவித்தார். ஆண்களுக்கும் அரசு பேருந்துகளில் இலவச பயணம் குறித்த ஆர்வம் வரவேற்கத்தக்கது. ஒடுக்கப்பட்ட நிலையில் பெண்கள் இருப்பதால் அவர்களின் வளர்ச்சிக்காக விடியல் பயணம் கொண்டு வரப்பட்டது. ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் வழங்குவது குறித்து எதிர்காலத்தில் அரசின் நிதி நிலைமை சீராக இருந்தால் கருத்தில் கொள்ளப்படும் என சட்டசபையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் 2 மடங்கு லாபம் என கூறி 24 கோடி ரூபாயை போலீஸ்காரர் மோசடி செய்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலீட்டாளர்கள் புகார். 3 மாதங்களாக முதலீட்டிற்கான லாபத் தொகை வழங்கப்பட்டதை நம்பி முதலீடு செய்து ஏமாந்துள்ளனர். ஒவ்வொருவரும் சுமார் 5 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை இழந்துள்ளதாக ஆட்சியரிடம் புகார் மனு. ஆளுநர்களின் அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக ஒரு வலுவான செய்தியை சொல்லியுள்ளது. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்தார். 2023-24 நிதியாண்டில் தமிழகத்தில் இருந்து தேசிய கட்சிகளுக்கு 142.70 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கட்சிகளுக்கு டெல்லியில் இருந்து 989 கோடி ரூபாயும், குஜராத்தில் இருந்து 404 கோடி ரூபாயும், மகாராஷ்டிராவில் இருந்து 334 கோடி ரூபாயும் நன்கொடையாக கிடைத்துள்ளது. நுகர்வோர் தங்களது குறைகளை இணையத்தில் எளிதில் பதிவு செய்ய தனித்துவம் வாய்ந்த நுகர்வோர் குறைதீர் இணையதளம் மற்றும் கைபேசி செயலி உருவாக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி சட்டசபையில் அறிவிப்பு. 19 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது என்று சட்டசபையில் அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார். தெற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நான் பாஜகவோடு நெருக்கமாக இல்லை, ட்ரம்ப் மற்றும் புட்டினோடு தான் நெருக்கமாக இருக்கிறேன். அண்ணாமலை இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டை பார்க்கிறார், நான் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவை பார்க்கிறேன் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. ICC வழங்கும் மார்ச் மாதத்திற்கான பிளேயர்ஸ் ஆஃப் த மந்த் விருதுக்கு இந்திய வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இப்போட்டியில் நியூசிலாந்து வீரர்கள் ஜேக்கப் டோஃபி, ரச்சின் ரவீந்திரா ஆகியோரும் உள்ளனர். பல்கலைக்கழக வேந்தர் மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தவறானது, மிகவும் ஆபத்தானது. நீதிமன்றங்களின் எல்லை மீறி வழங்கப்பட்ட தீர்ப்பு என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசுவாமி விமர்சனம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கேதர் ஜாதவ் மகாராஷ்டிரா பாஜக தலைவர் சந்திரசேகர் பவன்குலே முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மனுக்கள் ஏப்ரல் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வாய்ப்புள்ளது. திமுக, ஆம் ஆத்மி, IUML, SDPI உட்பட 10க்கும் மேற்பட்ட மனுக்கள் இதுவரை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. IPL வரலாற்றில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை RCB வீரர் புவனேஷ் குமார் படைத்துள்ளார். இதுவரை அவர் 184 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதற்காக RCB அணியின் கேப்டன் ரஜத் படிதாருக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. நீட் விவகாரத்தில் திமுகவுக்கு தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பிறகு ஒரு பேச்சு உள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறி ஆட்சிக்கு வந்த முதல்வரும் துணை முதல்வரும் மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். நீட் விவகாரம் தொடர்பாக ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்கவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ராஜஸ்தானில் பட்டேல் இனத்தைச் சேர்ந்த MLA கோவிலுக்கு சென்ற விவகாரத்தில் சர்ச்சை கருத்தை தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் ஞானதேவ் ஹஜுகா கட்சியிலிருந்து இடைநீக்கம்.
கர்நாடகாவில் விலைவாசி உயர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் பாஜக தொண்டர்கள் தற்போது பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். பாஜக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் விமர்சனம். புதிதாக நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த கேரளா தற்போது முதல் மாநிலமாக இந்த சட்டத்தின் அடிப்படையில் புதிய வாரியம் அமைக்க உள்ளது. நம்முடைய உயரம் மற்றும் தகுதி என்ன என்பதை அதிமுகவில் உள்ள தலைவர்கள் உணர வேண்டும் என அதிமுகவின் மூத்த தலைவர் சைதை துரைசாமி கருத்து. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற கோரி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கண்டனம். அமைச்சர் KN நேருவின் சகோதரரும் TVH கட்டுமான நிறுவனத்தின் அதிபருமான ரவிச்சந்திரனிடம் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் வைத்து வீடியோ வாக்குமூலத்தை அமலாக்கத்துறை பெற்றுள்ளது. நீலகிரி, கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பதில் சிரமங்கள் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது.